ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்ல உங்களுக்கு என்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்க வந்து வாங்கி இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது. பிளஸ் நீங்க ஏதாவது வீட்டுக்கு பால் அந்த மாதிரி முட்டை கிட்ட வாங்கி வைக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். ஆமா. அத வந்து ரொம்ப யோசிச்சு, ஆழ்ந்து யோசிச்சு பெண்களுக்கு தேவையானது. ஆண்கள் அதுல கொண்டு போய் எதுவும் வைக்கக்கூடாது. அதிமுகவே ஃப்ரிட்ஜ் குடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா திமுக பயங்கரமா வச்சு ஏசி தான் குடுக்கும். எல்லாருக்கும் ஒரு 1 டன்ல ஏசி குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, மக்கள் எல்லாரும் சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை நடந்தா என்ன? நைட்டு நல்லா தூங்குனதுக்கு ஏசி வேணும் ஆமா. அப்படின்ட்டு ஏசிய போட்டு மனிதனுக்கு உறக்கம் தான் முக்கியம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு படுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். இதுதான் அதிமுகவுடைய வாக்குறுதிகள். அது ஓகே. ஏசி இல்லாம வேற வேற அதுக்கு பில்லு கட்டும்போது ரத்தம் போகுமே, அதுக்கு என்ன பண்றது? சாவுடா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வாங்குனீல போடு போய் கட்டு. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆமா இந்த படம் நடிச்சிட்டு இருக்காரு ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 அதெல்லாம் இப்ப விஷயம் கிடையாது. அவர் சுரேந்தருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. யாரா அவன் சுரேந்தர்? என்ன சுரேந்தர் சொல்றாரு? அது துரந்தர் தானே? அதானடா என்ன சுரேந்தர்? நீங்க சுதீஷ் சதீஷ்னு சொல்லலாம், நாங்க துரந்தர வந்து சுரேந்தர்னு சொல்லலாம். அவன் யோசிக்கிறான் ஏன் அப்படியே என்ன அது துரந்தர் தானே ஏன் சுரேந்தர்னு சொல்றாரு? சுரேந்தர் 2 படத்துக்கு வந்து விஷ் பண்ணாருன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இந்த வாயின்களுக்கு எல்லாம் தெரியாது சூப்பர் ஸ்டார் யாரு. இப்ப விடுங்க ஃபயர். இப்போ எப்படி விட முடியும்? இப்ப நாங்க பிஸியா இருக்கோம். வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே ஃப்ரிட்ஜ் கொடுக்குது. நாங்க அதை பத்தி போய் ஆராயணும். அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த இதெல்லாம் இருக்கா, ஏசி இருக்கா, இந்த கூலண்ட் ஆயில்லாம் இருக்கா, எல்லாத்தையும் நாங்க போய் செக் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா? நமக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுனால போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானே தவிர ஹிந்தி படத்து மேலேயே ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். சொல்லுங்க. அவரு ஒரு கிரிக்கெட் கோச். போச்சு வரலாற மறைக்க முடியாது. இப்ப இருக்கட்டும் 24/7 போதுங்களா? வச்சு பொழந்து எடுத்துட்டாங்க நேற்றுக்கு. இருக்கும்ல சும்மா வரலடா திமுக மண்டை உடைக்க வந்தானா? யாராவது அடிச்சாங்கன்னா அனுதாபப்படுவாங்க. இல்ல ஐயோ இந்த மாதிரி சொன்ன இவர் அடிச்சதுக்கு ஃபயர் விடுறாங்களே, என்ன காரணம்? நீ அந்த அளவுக்கு பண்ணிருக்கன்னு காரணம். அதான் காரணம். அதான் இந்த மாதிரி ப்ரோகிராமுக்கு டிவிக்கே போறது இல்ல. நல்ல வேளை பாய்ஸ் அங்க போகல. மாத்திட்டு இருப்பாங்க. தற்குறிகள் உள்ளே பூந்து வேலைகளை செய்து விட்டது அப்படின்னு. அந்த இடத்துல ஒரே ஒரு போர்டு கூட இல்ல. தாவைக்கா போர்டு கூட கிடையாது. அவங்க வந்து போலன்றதுனால போர்டு கூட இல்ல. ஆமா அதனால வந்து இனி திருந்த மாட்டோம். ஆனா உன்னோட நோக்கம்லாம் என்ன? டிவிக்கே எப்படி அழிக்கிறது, டிவிக்கே எப்படி முடிச்சு விடுறது, இப்படின்றதான் நம்ம நோக்கமா இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு வேணும் தல பேச்சு கொஞ்சம் பேச்சா பேசணும் அப்படின்னு. ஆனா அது என்ன இருந்தாலும் ஒரு கண்டனத்திற்குரிய விஷயம் இல்லைங்க. இது வந்து சாட்டை அவர்கள் பேசின பேச்சுக்கு வந்து அவன் பேசின பேச்சு தான் இந்த லட்சணத்துல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்களும் வருது. அவங்க கட்சி அவங்க என்ன வேணா பண்ணலாம், நிறைய ஃபன் பண்ணலாம். நம்மளோட தார்மீக என்னங்க? இப்ப நம்மளுடைய தார்மீக இது என்னங்க? தாரக மந்திரம் என்ன? விஜய் ஒழிப்பு, விஜய் எதிர்ப்பு தான். அதை அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே அவங்கள போய் அதான் சொல்றாங்க, நீ வந்ததுல இருந்து விஜய் அடிக்கிறது மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருந்திருக்கே, அதோட விளைவு தான்டா இது அப்படின்னு சொல்லி அண்ணனே சொல்லிட்டாரா? ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் ஃபன் நிகழ்ச்சி தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் ஒரு வீடியோ போட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஒரு 1 வீக் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ரெட்ரோலுக்ஸ் பிளஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை வந்து பாருங்க. குடும்பங்கள் கொண்டாடும் பிளஸ்ஸாக மாற்றிடுவாங்க. இல்லை அவங்க தான் சொன்னாங்க ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட சொன்னாங்க. நேற்றுக்கு 2 வீடியோ போட்டால் ஒன்றை பார்க்காம அப்படி தள்ளி விட்டுட்டு 2வது போட்ட வீடியோ மட்டும் பார்த்துருக்காங்க. அதாவது நேர்களை இது என்னன்னு புரியல எங்களுக்கு. 2 வீடியோ போடுப்பா, ஆனா ஒரே வீடியோவா எடுத்து 2ஆ போடாத அப்படின்றாங்க. அதான் ஒரு சிலர் அதான் சொன்னாங்க, நீங்க எடுத்துட்டு 2ஆ கூட பாட்டா போடுங்கன்னாங்க. போட்டோம். பிரச்சனை அது இல்ல, வீடியோ பாக்குறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அது ஏன் அதை போய் ஏன் அப்படி போறீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஒரு இதுக்கு மேல எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஏதாவது இப்ப பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். அண்ணன் மாதிரி முருகன் பாட்டெல்லாம் பாட்டி ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? இன்னைக்கு இருக்குது பிளஸுக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே பண்ணு தான். அல்லையே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டாங்க. வேற என்ன, ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், டிவி முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜு, அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அங்கே ஒரே இடம் அப்படின்ற மாதிரி
ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் வேணுமா வாஷிங் மிஷின் இருக்கு, பஸ் ஃப்ரீயா வேணுமா ஃப்ரீயா இருக்கு, மாசம் மாசம் காசு வேணுமா அதுவும் காசு இருக்கு அப்படின்னு உட்காரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வந்திருந்தது. என்ன ஏற்கனவே எல்லாம் கொடுத்துட்டாங்க. வந்தோடனே 10,000 போடுவேன்ட்டாரு. பெண்களுக்கு மாசம் 2,000 கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 25,000 வந்து மானியம், 5 லட்சம் பெண்களுக்கு ஏதோ மானியம், 25,000 வண்டி வாங்குறதுக்கு மானியம்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. எல்லாமே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பார்த்தா இப்பதான் ட்விஸ்ட், மெயின் ட்விஸ்டே இப்பதான் அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் அப்படின்னாரு. என்னதுக்குங்க ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கேட்டா குடும்ப பெண்கள், கஷ்டப்படுற பெண்களுக்கு, அரிசி அட்டைதாரர்களுக்கு அத்தனை பேருக்கும் உஷாரா தடவை சொல்லிட்டாங்க. அரிசி அட்டைதாரர்களுக்கு, அரிசி அட்டைதாரனா கிட்டத்தட்ட 2 கோடி அரிசி அட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 2 கோடி ஃப்ரிட்ஜ். என்ன ஃப்ரிட்ஜ்னு சொல்லல, சிங்கிள் டோரா டபுள் டோரா எப்படின்றதெல்லாம் 4 டோர் அது அந்த மாதிரியா, அதான் அந்த மாதிரி எதுன்னு சொல்லல. ஸோ அது ஒரு நெருடலா இருந்துச்சு. சரி ஓகே, கோடைகால சிறப்புன்னு இது கொடுக்கும்போது கோடை அது சமாளிக்கிறதுக்கு மக்கள் சமாளிக்க 2,000 ரூபா போட்டாங்க. 2,000மா எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா போட்டாங்க. 3000 + 2,000 ஆமா போட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப கோடை காலம் வரும்போது ஃப்ரிட்ஜ் தேவையில்லையா? அதுதான் ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது. ப்ளஸ் நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு பால் அந்த மாதிரி முட்டை கிட்ட வாங்கி வைக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். அதை வந்து ரொம்ப யோசிச்சு, ஆழ்ந்து யோசிச்சு, பெண்களுக்கு தேவையானது, ஆண்கள் அதில் கொண்டு போய் எதுவும் வைக்கக்கூடாது. உங்களுக்கு சரிங்களா, ஏதாவது தேவை இந்த ஊசி, இந்த சுகருக்கு போடுற அந்த வச்சோன்னே எவ்வளவுதான் வைக்க முடியும், அதான் அந்த மாதிரி வைக்க முடியாது. அப்புறம் நீங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து, இது இப்ப தேர்தல் ஆணையம் வேற சொல்லியிருக்கு, ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 12 லிட்டர் தான் தரணும், 12 லிட்டர் தான் தரணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா. அதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு இல்ல, பெண்களுக்கு தேவையான பொருட்களை வைக்கிறதுக்கு. 12 லிட்டர் அவன் என்ன குடிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு வாங்கிட்டு போறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுல தானே குடிக்கிறான், குளிக்கிறான், எல்லாம் அதுல தானே பண்றான். அதனால அந்த ஃப்ரிட்ஜ் வந்து பெண்களுக்கானதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னும் 2-3லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அது பிளஸ் ஏற்கனவே சொன்னது பிளஸ் இப்ப சொன்னது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து ஆமா சொல்லியிருக்காங்க, கச்சத்தீவை மருதம் அதுல இல்ல, நெய்தல் படையை வச்சு, நெய்தல் படையை துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டுட்டு இவங்க ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸை இறக்கி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இவரு மது ஒழிப்பு அது வந்து ஒரு இதுவா இருக்கு. அது வந்து படிப்படியா அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மா கிளினிக்குகள் 2000 அம்மா கிளினிக்குகள் வந்து உருவாக்கப்படும், மீண்டும் புதுப்பிக்கப்படும் இருக்கு. அப்புறம் அம்மா உணவகமும் வந்து மறுபடியும் வந்து செயல்படுத்தப்படும், சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து IVF, இந்த செயற்கை கருத்தரிப்பு நீங்க பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டீங்க. செயற்கை அதான் அதுதான் குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல விதமா பிறக்கிறதுக்கு இயற்கையான வழி இது பண்ணணும். அப்ப நீங்க அதுல தான் ஓட்டு போடணும். இயற்கையான முறையிலனா பனைமரம் வச்சு அது மேல ஏறி போயிட்டு வந்து கல்லு குடிச்சு உடம்ப தேத்தி அட்ரா ஓடுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா இயற்கையா பிறக்க போகுது. சாராயத்தை குடிச்சு கொடுத்து அப்புறம் சாராயத்தை கொடுத்தா அப்புறம் எப்படி பிறக்கும் அப்படின்றதுக்கு அண்ணம் இதுல அண்ணன் மைண்ட்ல இருந்து திங்க் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, அதனால வந்து அதெல்லாம் IVFக்கு சோலார் பேனல் போட்டு ரோட்ல சோலார் பேனல் போடுறியா, அது புரியவே இல்லை. சரி ரைட் ஓகே, அண்ணன் ஏதோ சொன்னாரு, நல்லதான், நல்ல விதமா ரோடே பேனலா போட்டான். அவ்வளவுதான், ரோடு மேலே எல்லாரும் இது பண்ணுங்க. இந்த ஐடியா கூட வர மாட்டேங்குது. வரும், ஆனா அண்ணன் சொன்னா நீங்க தான் அதை ஏத்துக்க மாட்டீங்களே. மத்தவங்க சொன்னா ஏத்துப்பீங்க. இதுவே இங்க இருந்து டெல்லியில இருந்து யாராவது வந்து இது பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் சொன்னா ஐயோ அப்படி அப்படின்னுவீங்க. அண்ணன் சொன்னா நகைச்சுவை அப்படின்னுவீங்க. அதனால அது மாதிரி வரேன் கடைசியா. அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளினிக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள்ன்றது 1-2 இல்லை இல்லையா, நிறையா இருக்குன்றதுனால இப்போதைக்கு நம்மளால அதை ஃபுல்லா பேச முடியாது. ஸோ இப்போதைக்கு மெயின் மேட்ரு ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜு தான் பெருசாக வந்திருக்கு. ஸோ அதிமுகவே ஃப்ரிட்ஜு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக திமுக பயங்கரமாக வச்சு ஏசி தான் கொடுக்கும். ஆமாம், ஏசி எல்லார் வீட்டுக்கும் ஏசி. கரண்ட் பில்லு அதுதான் கம்மி பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்தா 100-200 கம்மி பண்றாங்க சொல்லுவாங்கல்லங்க. யூனிட் மின் தடை இது பண்ணி தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க ஏசி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வருடம் வெயில் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதனால ஏசி கொடுத்துட்டாங்கன்னா அப்பா ஏசின்னு போட்டு நீங்க வந்து புதுசா இப்போ எப்படி வசந்தனுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும்ல, LG, IFB, ஹையர்னு, இது அப்பா ஏசின்னு போட்டு நீங்க வந்து வீட்டில் மாட்டி குழுன்னு இருக்கலாம். ஸோ அங்க ஏசியும் போட்டுடலாம், போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க ஜம்முன்னு சாப்பிடலாம் சாப்பாடு. இலவச அங்காடி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு எல்லா பொருளும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அங்கே வச்சு மக்களுக்கு தேவைன்னா நீங்க போய் அப்படியே போய் எடுத்துட்டு போவாங்க. இப்போ அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஆமா DMK வந்துச்சுன்னா ஏசி கொடுக்கலாம்னு சொல்லும். அடுத்து தாவேக்கா வரும், வாஷிங் மிஷின் எல்லா பெண்களும் மகளிருக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும். அண்ணன் வந்து அதை துணி துவைக்கிற கல்லு தரேன்னு, எல்லார் வீட்டுக்கும் கல்லு தந்துடுறேன்
அப்படின்னுவாரு. அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மண்ணு கொடுத்துட்றேன், சபீனாலாம் வேண்டாம், நான் வந்து இயற்கை மண்ணே உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றேன், அதை கொண்டு போய் வச்சு தேய்ங்க, அந்த மாதிரி ஏதாவது தேய்ங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒண்ணு. இந்த 4 கட்சியுமே ஆட்சியில உட்கார்றதுக்கு எதுவும் வழிமுறைகள் இருக்கா? 4 கட்சியும் ஆட்சியில இருக்கிற மாதிரி. கரெக்ட் தான், எல்லாமே கிடைக்கும்லங்க. புரியுது. நீங்க சாம்பார், குழம்பு, ரசம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு கலவையா வேணும்ன்றீங்க, அது கிடைக்காது, அது கஷ்டம். நீங்க காக்டெயில் கேக்குறீங்க, நான் என்ன சொல்றேன்னா வருஷத்துக்கு ஒண்ணுன்ற மாதிரி வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம். நீங்க ஒரு தாட்சி பண்ணும்போதே பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, வாழ்றதா சாகிறதான் தெரியாம. நீங்க ஆளுக்கு ஒரு வருஷம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபினிஷ் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு எல்லாமே கிடைக்கும்ல, எல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல எண்ணத்துக்காக நான் சொல்ல வந்தேன். எல்லாம் கிடைக்காது, ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், போயிடு குடிச்சு சேர்த்து சாவணும். அது மாதிரி அது சாத்தியம் கிடையாது, அது நடக்கவே நடக்காது, அது எந்த உலகத்துலயும் நடக்காது. அதனால ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் 10,000 யோசிச்சு பாருங்க, வந்தோடனே 10,000 தரேன்றாரு, அப்புறம் மாசம் 2,000 போடுறேன்றாரு, ஃப்ரிட்ஜு தரேன்றாரு, வீடு வீடு அதான் வீடு 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 அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு உண்மையாவே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறது தான், நீங்களே இந்த போடு போடுறீங்களே, அங்க இன்னொருத்தன் வாயை திறக்காம இருக்காங்க, என்ன கொண்ட காத்திருக்காங்கன்னே தெரியல. இன்னும் இந்த திரும்ப மேட்டர்லாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இவங்க பெரிய கட்சி தேமுதிக உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த கொம்பனையே இறக்க போறாங்க. அப்பதான் இருக்கு, ஆட்டமே இருக்கு, கதாநாயகி. ஆமா, கதாநாயகி இறங்கி என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு தெரியல. வேற என்ன இன்னும் பொருளுக்கு அங்க பஞ்சம், எல்லாமே தருவாங்க. ஸ்கூட்டி தரலாம்னா, இல்ல வண்டி ஃப்ரீ வண்டி தரலாம், அதை இவங்க கூட வைஃபை எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைமே இவங்க வாஷிங் மிஷின் எல்லாம் சொன்னாங்க, ஏடிஎம்கே ஒர்க் அவுட் ஆகல, பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால இந்த தடவை ஃப்ரிட்ஜ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லார் வீட்லயும் இப்ப சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குன்றது வந்து நிதர்சனமான உண்மை. இருந்தா என்ன கொடுக்க கூடாதா அப்படின்னு வந்து வாங்கி வச்சுங்க. ஏசி தான் நிறைய பேர் வீட்டுல இருக்காது, காரணம் வந்து இந்த மின் கட்டணம் இந்த மாதிரி பிரச்சனைனால. மேபி டிஎம்கே ஏசி ஏதாவது பிளான் பண்ணாலும் வந்து பண்ணலாம். நடந்துரும், நம்ம சொல்றது எல்லாமே அப்படி நடந்து. அவங்க நம்மளோட டாப் டக்கரா யோசிக்கிறவங்க, நம்ம போய் தான் ஐடியா கொடுக்கணுமா? நம்ம ஏதாவது சொன்னா அப்படியே நடக்குது, ஏதோ ஒட்டி கிட்டி கேட்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு 1 டன்ல ஏசி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாரும் சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை நடந்தா என்ன, நைட்டு நல்லா தூங்குனதுக்கு ஏசி வேணும் அப்படின்ட்டு ஏசி, மனிதனுக்கு உறக்கம் தான் முக்கியம், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு படுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பாப்போம் என்ன கொடுக்குறாங்கன்றத பாப்போம். இதுதான் அதிமுக வாக்குறுதிகள். அது ஓகே, ஏசி இல்லாம வேற வேலை, அதுக்கு பில்லு கட்டும் போது ரத்தம் போகுமே, அதுக்கு என்ன பண்றது, சாவுடா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வாங்குனீல போடு, போய் கட்டு மூதேவி. என்ன குடுக்குறோம் என்ன பண்றோம்னே தெரியல. ஏசியை குடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன், என்ன மேட்ச்னே தெரியல, வந்துடுறது. ஏசியை குடுக்குறேன், ஃப்ரிட்ஜை குடுக்குறேன்னு சொன்னா வந்து ஓட்ட போட்டுற வேண்டியது. இந்த தடவை அப்படி நடக்காதுன்னு நம்புறேன். கேட்டா அப்புறம் கடாய்ப்பீங்க, திரும்பி பாருங்க, அவனை திரும்பி பாருங்க. இவரை வேற வீடியோல காட்டுங்க வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வந்து மூஞ்ச கட்டிட்டு போய் இவர் யாரு தெரியும்ல, இவர் தான் மெய்யழகன் படத்துல ஒரு கேரக்டர், கார்த்தியோட லேபர் இருப்பாருல்ல, அந்த மாதிரி இவரு பின்னாடியே தான் இருப்பாரு. லைம் லைட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு, ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். போட்டோ போட்டு விட்டுறலாம், தம்பியோட போட்டோ போட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுறேன், சிக்கி சாவட்டும். அடுத்த நேரத்துக்கே பேசணும். 8 பாடிடுவா சொன்னாரு. 8 மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ, 8 மனுஷ நீ எந்த 8ல் இப்ப இருக்க நினைச்சுக்கோ. 2008 இல்ல 2028 ராஜ்யசபா சீட் கேட்டிருக்கேன். எப்படி அங்க வரீங்களா? இல்ல நடுல வந்திருக்காரு, இப்படி கேட்கல, இப்படி வந்திருக்காரு. இத கூட நான் சமாளிச்சு அங்க நேத்து வந்து அவங்களுடைய இந்த உயர்நிலை குழு எல்லாம் கூடி வந்து இரட்டை இலக்கத்துல தொகுதி ராஜ்யசபா சீட்டு 2028 எல்லாம் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு, இரட்டை இலக்கத்துல போயிருக்காரு. அண்ணனப்பா அவரு முதலமைச்சரை பார்த்தோன்னே, இவர்கிட்ட போயா நம்ம இரட்டை இலக்கத்துல கேட்கறது, இன்னும் ஒரு மனிதன், அவரை பார்த்தோன்னே தெரியுது, பாசிசத்துக்கு எதிரான போராடக்கூடிய ஒரே தலைவன், தாயுமானவர், அப்பா, முதலமைச்சர், நீண்ட நெடிய அனுபவம் மிக்க தலைவர், கலைஞரின் மகன் அப்படின்னு சொன்னோன்னே இவர்கிட்ட போய் இரட்டை இலக்கத்துல கேட்டு எவ்வளோங்க அப்படின்னு இருக்காரு. 6 அப்படின்னு. 6 காலையில தாவேக்கா பேசினா 8 லாக் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான் சைன். கொளுத்தி போட்டாங்க பாருங்க காலையிலேயே.
என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க. எந்திரிச்ச உடனே விசிகாவுடன் பேசின வந்து தாவேக்காவினர்னாங்க. சத்தியமா நடந்திருக்காது. முதலமைச்சர் எந்திரிச்சு பார்த்துட்டு நியூஸ் என்னவா இல்லைங்க தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்கான் 10 மணிக்கு இங்க இருக்கணும் 6ல லாக் பண்ணுங்க, லாஸ்ட் டைம் கொடுத்த 6லயே லாக் பண்ணுங்கன்னு அண்ணனும் போயிருக்காரு. சரி ஓகே 6 ஓகே ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஆதவரிச்சுனா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னன்னே தெரியல அப்படின்னா 8ங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, 8 ஃபிக்ஸ் பண்ணுங்க 2028ல இது அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ ஓகே பண்ணுங்க. சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, 8ல முடிச்சாச்சு. ஐயா அதான் சொன்னல 8 கொடுத்தோடனே அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடும், அப்படியே அந்த தனுஷ் மாதிரி உட்காந்துருவாரு, ராயன் தனுஷ் மாதிரி இதாயிடுவாரு. அதை விட நம்ம பார்த்தோம் ஒரு மீம், ஆமா பாஷா கோட் சூட்லாம் போட்டு பாஷா பாஷான்னு வந்துட்டு 8 வாங்கினதுக்கே எதுக்கு இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு காஞ்சிப்பட்டு சாமுத்திரிக்காப்பட்டு எல்லாம் பட்டு 8 வாங்கிருக்கு. 8 வாங்கினதுக்கு ஏன் ரெட்டை இலக்கெல்லாம் வாங்கினா இப்போ நினைச்சு பாருங்க இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு. ரெட்டை இலக்கத்தெல்லாம் வாங்கினா எங்கேயாவது ஒரு பகுதியில் அடித்தடி தான் நடந்துகிட்டு இருக்க, வாங்கிட்டேன்டா ஒரே கலாட்டாதான், சட்டை மூடி கண்ணாடி எல்லாம் உடைச்சு எதுக்குற உடை ரெட்டை இலக்கத்துல தொகுதி வாங்கி தாண்டா இருக்க, இன்னும் ஜெயிக்கல, இன்னும் நீ முதல்ல ஆள் போடணும் பிரச்சாரம் பண்ணணும்னு அந்த மாதிரியே மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். 8ன்றது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். அவர் வாங்கின அடிக்கும் உதைக்கும் அவர் பட்ட கஷ்டத்துக்கும் போராடல, மக்களுக்காக இல்ல, அவங்கள அவமானப்பட்டதுக்கு சொல்றேன். வேங்கவேலுக்காக இந்த மாதிரி நிறைய சின்னதுரை அந்த மாதிரியான பையனுடைய அந்த வெட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் திமுக எதிராக வாய் திறக்காமல் இருந்ததற்கு 8ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ணன் இன்னும் கொஞ்சம் போராடி இருந்திருக்கலாம். நிறைய நம்ம திருப்பி பேச விரும்பல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எந்த ஆஃபரும் ஏத்துக்க மாட்டேன், ஏடிஎம்கே கூடயும் போக மாட்டேன், ஏடிஎம்கேனா பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே கூடயும் போக மாட்டேன், டிவிகே கூடயும் போக மாட்டேன், தனியா வந்து நான் நீங்கெல்லாம் ஒரு அணியா சேர்ந்து ஒரு இதை நிரூபிச்சிருந்திருக்கலாம், எதையுமே பண்ண மாட்டேன், திமுக கொடுக்கும் நாங்க வாங்கிப்போம். ஏன்னா திமுக ஆபத் பாந்தவன், பிஜேபி உள்ள வந்துடும், பாஜகவிட வந்து காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவன் தாயுமானவன் அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சதற்காக கொடுக்கப்பட்ட. அவர் நிம்மதியா இருப்பாருன்றீங்களா? அப்பாவா? அப்பா இல்லைங்க, இவரு விசிகா தலைவர். இதுக்கு மேல என்ன நிம்மதி வேணும்? இருக்காது பாருங்க. ஏன் தேமுதிகக்கு எத்தனை நீங்க கொடுக்குறீங்கன்ற பாக்குற வரைக்கும் நிம்மதி இருக்காது. தேமுதிகக்கு எவ்வளவு கொடுத்தாலும் 10 சீட்டு கூட கொடுக்கட்டும். எவ்வளவு விவரமா ராஜ்யசபா வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தொகுதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. விவரண்டோய் 10 இல்லைங்க, அவங்களுக்கு 8 இல்ல 9 சீட்டு கொடுத்தாலும் இது அவங்களுக்கு அவமானம் தான். யாருக்கு? இந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் விசிகா எல்லாருக்குமே அவமானம் தான். என்னன்னா நீங்க எவ்வளவு போராடி நீங்க உங்க அண்ணன் தம்பி உறவு, நாங்க கொள்கை கூட்டணி, நாங்க பிஜேபிக்கு எதிராக நாங்க தான் வந்து இங்க இதுவா திட்டமா இருக்கோம் அப்படின்லாம் நீங்க சொன்னாலும் பிஜேபி கிட்ட கடைசி நொடி வரைக்கும் பேசிட்டு கடைசியா வந்து காங்கிரஸ் வெளியே போயிடுன்ற ஒரே காரணத்துக்காக உள்ள அந்த தேமுதிகவுக்கு நல்ல எனக்கு தெரிஞ்சு 5க்கு மேல கொடுத்தாலே அது அவமானம் தான். இவங்களுக்குலாம் அது பெரிய அவமானம் தான். 5 6க்கு மேல போச்சுனாலே அது அவமானம் தான். ஏன்னா அதிமுக கூட்டணியில கொடுக்கறது வேற, ஏன்னா அதிமுக கூட்டணியில கொடுப்பாங்க இந்த நம்பர்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா எல்லாருக்குமே ரெட்டை இலக்கத்துல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு 10-12 தொகுதி கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனா தேமுதிகன்ற ஒரு கட்சியை உள்ள வர வச்சு காங்கிரஸ் வெளியே போயிடணும்ன்ற ஒரே போயிட்டா என்ன ஆகுன்ற ஒரே காரணத்துக்காக உள்ள வர வச்சு அவங்களுக்காக இவங்களுக்கெல்லாம் தொகுதியை குறைச்சி கொடுத்தது என்ன, இவர் 2 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு, இவரும் அதே 5 தான். கடைசி கட்டத்துல நடந்த போராட்டங்கள் தாவேகாவினுடைய பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு வந்ததுனால கடைசியா ஓகே ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லி 8 வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அப்படி தேமுதிகவுக்கு ஒரு 7 8 9 கொடுத்தா அதை விட இவங்களை சிறுமைப்படுத்த முடியாது இந்த கூட்டணி கட்சி. இப்படி இதை விட இந்த இது தேர்தல்ல இருந்து விலகிறது கிடையாது. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆரம்பிச்சாங்கல்ல, இவங்களுக்கு ஏன் சீட்டு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரு வைகோ சிபிஐ சிபிஎம் தேமுதிக அவங்க எல்லாம் திருப்பி மக்கள் நல கூட்டணி ரீயூனியன் ஃபார்ம் பண்ணி இன்னும் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நின்றுருந்தாங்கன்னா சரி, இவங்கெல்லாம் போய் எங்க வெளியே நிற்பாங்களா, தனியா நிற்பாங்க? ஆமா, அதாவது அவங்க வந்து தெருவில் நிக்கணும் உங்களுக்கு, அதானே உங்களோட எண்ணம். சொல்றதுன்னா சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சாரத்துக்கு தெருவுக்கு வந்துதான் ஆகணும், பிரச்சாரத்துக்கு எல்லாருமே தெருவுக்கு வந்துதாங்க ஆகணும். நான் சொல்றது அவங்க வந்து ஒண்ணு கூட ஜெயிச்சு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாது, அதுதானே உங்க ஆசை. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க எக்ஸ்ட்ரா கேட்கும் போது அப்போ நம்ம கட்சி எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு அதை வச்சுதான் நீங்க எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் ஒரு அணியா இருக்கீங்க, திமுக இருக்குது, நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, நீங்க எல்லாம் முன்னாடியே பார்கெயின் பண்ணிருக்கணும். நீங்க கடைசி கட்டத்துல வந்து இதோ போயிட்டு வரேன், வீட்டுக்கு வந்துட்டேன், இதோ பேசிட்டு இருக்கேன், பேபியை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா ஏங்க உங்களுக்கு வேற போக்கிடமே இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
நீங்க எத்தனை தடவை போய் பேசினாலும் திருப்பி அதே 5 தான் நிக்க போகுது. நீங்க போய் 15 போய் உங்க உயர்மட்ட குழுல போய் 15ன்னு பேசி கையெழுத்தெல்லாம் போட்டு வரலாம். ஆனா இங்க வரும்போது அவங்க சொல்றது தானே. இப்போ உங்களுக்கு வேற போக்கிடம் இல்ல, நீ எங்க அடிச்சாலும் திருப்பி இங்கதான் வருவ அப்படின்னா, அதுல ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு, ஜென்ராம்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு. அவரு சொன்னாரு, ஒரு கதை இருக்கு, அது விஜய் கூட இந்த கதையை சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பையன் வந்து இருப்பான், அவன் வந்து அப்பா இந்த சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிடுவான். ஆனா இந்த பையன்லாம் இங்கேயே தான் இருப்பான். அந்த போன பையன் சொத்தை எல்லாம் வித்துட்டு ஊதாரித்தனமா எல்லாம் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு திருப்பி வந்துருவான். அந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து திருப்பி வந்து அவனை வந்து தாங்குவாரு. அவனை வந்து பயங்கரமா வரவேற்று அவனுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து அவனை வந்து மறுபடியும் வந்து அவனுக்கு பணம் கொடுத்தன. அப்போ தேமுதிக அந்த மாதிரியா அது வந்து போக்கிடம் இல்லாம அங்கங்க போயிடுச்சான். இத்தனை வருஷமா அதிமுக பிஜேபி அப்படின்னு கூட்டணி வச்சுட்டாங்களாம். வந்துட்டு திருப்பியும் வந்து இப்போ வந்துட்டாங்களாம். இப்போ வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு, இனிமே ஒரு பிஜேபி எதிர்ப்புல இவர் வந்து பயங்கரமா இருப்பாருன்னு சொல்லி கட்சி அப்படியே போய் அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கூப்பிட்டு வந்திருக்காங்க. உங்க கட்சி அழிக்க போறதே அதுதான், உங்க கூட்டணி அழிக்க போறதே அதுதான். அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கூப்பிட்டு வந்து. அது அழியாதுங்க, அது கடைசி வரைக்கும் அழியாது. அது இங்கேயோ அங்கேயோ அது மரத்துக்கு மரம் தாவிட்டு அது காப்பாத்திக்க. அது எப்படி காப்பாத்திக்கன்னு அதுக்கு தெரியும். அதுக்கு இயற்கையிலேயே அந்த ஒரு இது இருக்கு, சுபாவம் இருக்கு. அதனால அதுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு தான் பிரச்சனை. அது வால்ல நெருப்பை கட்டிட்டு வந்து உங்க கூடாரத்துல வச்சுட்டு போயிடுச்சுன்னா நீங்க தான் பத்திக்கிட்டு எரியணும். அது பிரச்சனை இல்லை, அது மறுபடியும் குளத்துலயோ ஆத்துலயோ போயிட்டு உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சிடும் நைட்டு, இல்லைன்னா நாளைக்கு தெரிஞ்சிடும் மேக்சிமம். நான் என்ன சொல்றேன், 5க்கு மேல எவ்வளவு கொடுத்தாலும் அது இந்த கூட்டணி அவமானப்படுத்துற மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ எதிர்ப்பையும் மீறி என்னதான் சொன்னாலும் பிஜேபி எதிர்ப்புல முன்னாடி நிக்கிறது விசிகாவும் கம்யூனிஸ்டுகள் தான். அவங்கள மீறி தேமுதிக அவ்வளவு கொடுத்தா தேமுதிக ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது, நீங்க ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றதுக்கான அர்த்தம் தான் அந்த நம்பர்ஸ். அதனால அதெல்லாம் துணிஞ்சுதான் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு இதாவே இருக்காங்கல்ல, கம்யூனிஸ்ட் எல்லாம், கம்யூனிஸ்டும் சரி விசிகாவும் சரி இவர் வைகோ மதிமுகவும் சரி, இவங்க எல்லாமே ஒரு கேங்கா சுத்திட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனியா இருக்காங்களே. யாரு? தேமுதிக. ஆமா, அது வேற கேங்ல பண்ணிக்கிறாங்க. அது மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை வகித்ததுங்க. மக்கள் நல கூட்டணியை தலைமை வச்சுட்டு அவங்களுமே வந்து இங்க ஒரு 5 சீட்டுக்கு வெயிட் பண்றாங்க போது இவங்களுக்கு என்ன பெரிய இணக்கப்பாடு இருக்கும், பெருசா ஒண்ணும் இருக்காது. நான் உன்னை பெருசா நினைச்சு வந்தேன், நீயே என்னைய மாதிரி வந்து இங்க நிக்கிற. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, தேமுதிகக்கு என்ன இருந்தாலும் நாங்க மக்கள் நீதி மையம் மக்கள் நல கூட்டணின்னு வச்சு இவங்களுக்கு தலைமையெல்லாம் தாங்கியிருக்கோம், அதனால எங்களுக்கு ஏதாவது இவங்களோட எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்பதான் எங்களுக்கு மரியாதை, விஜயகாந்துக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி லேடி கேப்டன் கேட்டிருப்பாங்க. சொல்லி உடனே ஓகே, ஆமா நீங்க சொல்றது ரொம்ப நியாயமா இருக்கு, நீ உங்களை விட பிஜேபி எதிர்ப்புன்னு உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அதனால வந்து உங்களை வந்து நாங்க வாழ வைக்கிறோம், நீங்க வந்து பெரிய கட்சி தான் அப்படின்னு சொல்லி 0.4% இருக்கக்கூடிய கட்சிக்கு விசிகா விட அதிகமா கொடுக்க போறாங்களா, இல்ல கம்யூனிஸ்டுகளோட அதிகமா 10 8 எப்படியும் ஏலம் விட போறாங்க. இன்னும் இதுல மட்டும் கிடையாது, அதுலயும் ஏலம் தான். இப்ப எம்எல்ஏ சீட்னா இப்ப நீங்க வந்து ஜோ நிக்க போறாங்க அப்படி கிடையாது, அதுவும் வந்து ஒரு வகை 2 3 4 அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒன்று நடக்கும். ஸோ 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இருக்காது. அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர், அப்புறம் அவங்க பையன் இளந்தலைவர், இவங்கெல்லாம் நிற்கிறாங்களான்னு தெரில, இளந்தலைவர் நிற்கிறாரான்னு தெரில. ஒருவேளை இளந்தலைவர் என்னன்னா அவங்களுக்குலாம் கிடையாது, மற்ற இருக்கும் இல்லையா, ஒரு 8 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், சுமார் பேச்சுக்கு சொல்ற 8 வாங்குறாங்கன்னா 3 விட்டுருங்க, மீதி 5 இருக்குல்ல, அது ஏலம் தான், டைரக்ட் ஏலம். அதுலயும் பாத்துறது. பின்ன நீ ஜெயிச்சு என்ன பண்ண போற? ஜெயிச்சு நீ சம்பாதிக்க தானே போற, ஜெயிச்சா தானே சம்பாதிக்க முடியும். அதான் ஜெயிச்சிருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறது, அதுக்கு தானே கூட்டணிக்கு போனது. ஸோ அப்போ நீ ஜெயிச்சுட்டு நீ எப்படி எடுக்க போற, எப்படி நீ எனக்கு நன்றியா இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த கட்சியில இருந்து நிறைய பேர் ஏடிஎம்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதனால வந்து உன்னையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பிஃபோராவே நீ கட்டிட்டு பேமெண்ட்டை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ சீட்டு வாங்கிக்க, ஜெயிச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற ரீதியில கூட போக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நான் சொல்ற தேமுதிகவை வரவை எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்றாங்க பாருங்க. அவங்க வந்து தரம் கெட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம தான் அவங்களை வந்து கூப்பிட்டு திருத்த, இதெல்லாம் உங்க வேலையா, அவங்க வந்து அப்படி போயிட்டாங்கன்ற. இப்ப ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறது யாரு? சதீஷ் போய் இப்போ உங்களுக்கு வந்து ஆதரவா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பேசிடுவாரு, உங்களுக்கு தீர்மானங்கள் போட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு. பேசிதானே பார்க்க தானே போறோம், ராஜ்யசபாவுக்கு எப்படி போறாரு என்ன பண்றாருன்றதை பார்ப்போம்ல. அப்ப இருக்குது பார்ப்போம். அப்ப கேட்பாங்களே கேள்விகள், பதில் தெரியாதுல்ல எனக்கு தான். நான் ஏன் பேச போறேன், நான் வந்துருவேன். தாவேக்கா அவங்க நாளையிலேருந்து நாளைக்கு 28 சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 28லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நாளைக்கு பெரம்பூர்ல இருந்து பிரச்சாரம் ஏதோ பண்றதா பேச்சுகள் வந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும். ஆமா, இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. நம்ம கேட்டு பார்த்தப்போ அந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆனா 28ல இருந்து போறது. பட் வந்துருவார், சீக்கிரம் வந்துருவாரு. சோசியல் மீடியால அந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. பட் உறுதியா தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அவங்க இன்னும் வரல, அவங்க மேல சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து, அதனால உறுதியா தெரியல. இது செய்திகள்ல அப்படி வருது, சோசியல் மீடியால அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கெல்லாம் இன்னும் உள் ஒர்க்கெல்லாம் எதுவும் முடியலைன்னு நினைக்கிறேன். அந்த வேட்பாளர்கள் தேர்வு அதை பத்திலாம் இன்னும் சரியா முடியல. ரெண்டாவது இது கொடுக்கணும் வாக்குறுதிகள், அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அவர் அப்பப்போ அந்த ஆஃபீஸ் ஒன்று போயிட்டு இருக்காரு, ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன், அங்கே போயிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சாதான் வந்து ஒரு வெளியே வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன 24, 25க்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 2 நாள் ஆகலாம். எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஏப்ரல்ல தான் வெளியே வர போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அவர் வந்து ஆரம்பிக்கவே போறாருன்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன். இல்ல பிஃபோரா ஏதாவது? ஏன்னா எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் முன்னாடியே போய் அவங்க இந்த பர்மிஷன் லெட்டர்லாம் வேற பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும், எல்லாம் பண்றாங்க, ரூட் பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து அடுத்து கொஞ்ச நாளைக்கு வந்து டோட்டலாவே சுத்த போறாரு அப்படின்ற மாதிரி பிரச்சாரங்கள் செய்ய போறாருன்ற செய்திகள் இருக்கு. இது என்ன பிரச்சனைனா எதுவுமே அஃபிஷியலா இல்ல. அவங்க சைட்ல இருந்துமே பெரிய அளவுக்கு தகவல்கள் எதுவும் கிடைக்கல. என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரியான ஐடியாக்கள் எதுவுமே கிடைக்கல. ஸோ செய்திகள் அப்படி வருது, அதுவும் ஒரு பேப்பர்ல அப்படி போட்டுட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க, பேசுறாங்க. மெயின் இப்ப அது எதுவுமே கிடையாது. அது எதுவுமே மக்கள்கிட்ட போகாது. ஆமா, ஓகேங்களா? எதுவுமே மக்கள்கிட்ட போகாது. விஜய்ன்ற ஒருத்தர் மட்டும் வந்து பேசினா மட்டும்தான் மக்கள்கிட்ட போகும். அது மட்டும்தான் செய்தி ஆகும். அவர் என்ன பண்றாரோ அது மட்டும்தான் செய்தி ஆகும். ஸோ விஜய் என்ன அஃபிஷியலா சொல்றாரோ, ஏன்னா அவர் பெரம்பூர்ல நிக்கிறதா சொல்றாங்க, அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வரல. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் கட்டாக நமக்கு ஒரு விஷன் கிடைக்கும். ஏன்னா அவங்க சைட்லேருந்து நமக்கு எந்த நியூஸும் பெருசாக வரது கிடையாது. அதனால நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப குறைவு. அதையும் மீறி நடந்தால் அது பெரிய சர்ப்ரைஸ் தான், நமக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இல்லை இன்னும் வரவே இல்லை. அவர் வந்து ஆதவர்ஜுனா சொன்னார் பார்த்தீங்களா, எஸ்ஓபி மட்டும் வரட்டுங்க, வந்ததுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக எல்லா தெருவாக போய் ஃபுல்லாக எல்லாரும் பார்த்து மீட் பண்ண போகிறாரு, பேச போகிறாருன்னு. வந்து 9 நாள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 9-10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் அது உண்மைதான். அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை. விஜய் அவர்கள் இன்னும் வெளியே வரலை, வந்து இன்னும் அடுத்தடுத்த இதில் இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நகரணும். அறகுறையா இந்த வேலையை பண்ணிட்டு இப்படி வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவர் புதுச்சேரி தேர்தலுக்கே அதிகபட்சம் 2 நாள் தான் ஒதுக்குறாங்க. 2 நாள் தான் இருக்க போறாருன்ற மாதிரி நியூஸ் இருக்காங்க. போய் பேசுறதே 2 நாள் தான் இருக்க போகுதுன்னு. அவரோட கான்சன்ட்ரேஷன் இங்கே தமிழ்நாடு தேர்தல் மேலே தான் இருக்குன்னும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். இந்த ஒர்க்கில் பாதி அந்த ஒர்க்கில் பாதின்னு இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிக்கணுன்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல. செங்கோட்டையன் தான் அதை ரூட் பிளான் பண்றதா சொல்றாங்க. ஸோ தெரியல, உண்மையாவே தெரியலங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து சொன்னாதான் எதா இருந்தாலும் தெரியும். ஆதவர்ஜுனா சொல்றாரு எஸ்ஓபிலாம் இனிமே கிடையாது, இனிமே நாங்க வந்து கெத்தா வரலாம் போலான்னு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வரல. அந்த கேள்விகள் இருக்க தான் செய்யுது, பொதுத்தலங்கள்ல இருக்கு. பட் ஆனால் அவங்க வேலைகளும் சரியா இன்னும் முடியல, வேட்பாளர் தேர்வுல இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரட்டும். நாளைக்கு வந்தா சந்தோஷம், இல்லைன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல அதுக்கான நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம வரமாட்டாரு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்றத அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வருவாங்க. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னு பேசுவோம். பட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒர்க் முடிஞ்சாதான் ஒரு வெளியே வருவாங்க. அது முடியாம வாய்ப்புகள் கிடையாது, ரொம்ப குறைவு. என்னாச்சு? மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள், ஆமா, இந்த படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஜெயிலர் 2. அதெல்லாம் இப்ப விஷயம் கிடையாது. அவர் சுரேந்தருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. யாரா அவன் சுரேந்தர்? சுரேந்தர் என்ன பண்ணாரு? அவருக்கு ஏன் வாழ்த்து சொன்னாரு? அது வந்து படிச்சிடுறேன் நான். அப்போதான் உங்களுக்கு தெரியும். என்ன போஸ்ட் போட்டிருக்கேன்னா, வாட் அ ஃபிலிம். ஜனநாயகனா? இல்லை, சுரேந்தர் 2. சுரேந்தர் 2க்கு ஆதித்யா தார் பாக்ஸ் ஆஃபீஸ் கா பாப். Many congratulations to Ranveer and the entire cast and crew. A must-watch film for every Indian. Jai Hind. என்ன சுரேந்தர் சொல்றாரு? அது துரந்தர் தானே? அதானடா. என்ன சுரேந்தர்? நீங்க சுதீஷ் சதீஷ்னு சொல்லலாம், நாங்க துரந்தரை வந்து சுரேந்தர்னு சொல்லலாம். அவன் யோசிக்கிறான், ஏன் அப்படியே? நான் அது துரந்தர் தானே, ஏன் சுரேந்தர்னு சொல்றாரு? சுரேந்தர் படம் வந்து நீங்க கூட கூப்பிட்டு இருந்தீங்க, போலான்னு. நான் வந்து வேணாங்க, அது என்னங்க படம், 4 மணி நேரம் இருந்துச்சுன்னா 4 வீடியோ போடுவேன். இல்ல 4 மணி
ஏன் அந்த படத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு இது. அப்புறம் வந்து சரி நானும் கேட்டேன், நேற்று கூட கேட்டேன், என்னங்க பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பயங்கர வசூல் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் தான் நீ வந்து கடிச்சிக்கிட்டீங்க, என்ன நீங்கள் வர மாட்டீங்கன்னு வைக்க மாட்டீங்க போட்டீங்க. பார்த்தா தலைவனே வந்து ஆஹா ஓஹோன்ட்டாரு. எல்லாம் ஓகே, கடைசியாக ஜெய்கிந்திரி போட்டா அங்கே நீ மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதான் மாட்டி ஏன் நாட்டுப்பற்று இருக்கு, அதனால நாட்டுப்பற்றுலாம் இருக்கு, யாரு இல்லைன்னு சொன்னா. அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குல்ல அந்த படத்துல. எனக்கு அந்த படம் பத்தி தெரியாது, நானும் அந்த படம் பார்க்கல. ஆனா அது ஏதோ ஒரு படம், இந்த படம் வந்து ஒரு வேலை என்ன தெரியுங்களா, பாகிஸ்தான்ல ரோட்ல வீட்டுல இருந்து படுத்து இருக்க பிச்சைக்காரன் எல்லாத்தையுமே கொண்டு போய் நீ வந்து நான் இந்திய உளவாளியான்னு சொல்லி புடிச்சு இழுத்துட்டு போறாங்க, அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஆமா, வெரி குட் வெரி குட். கொஞ்சம் அவாக்கு சார்பா பண்ணிருக்காங்க இருக்கும்ல. அப்புறம் இருக்கிறதுனால தானே தலைவன் பாராட்டுறாரு. கமலுக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு, நீங்க முஸ்லீம் அது இதுன்னு வச்சிருக்கீங்க, ஏதோ இது பண்றீங்க, எங்களை வந்து நம்ம முஸ்லீம்னாலே தீவிரவாதியா அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஹவு அப்ப வேறு இப்ப வேறு. இப்ப நம்ம ஆள்றது யாருன்றது உங்களுக்கு தெரியும், அதனால அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இப்போ இந்த படத்தை வந்து பயங்கரமா இது வந்து என்ன மாதிரியான படம்ன்றது பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆனா இப்ப இந்த படத்தை இப்ப யாரு பாராட்டுறது? சூப்பர் ஸ்டார். ஆமா, சூப்பர் ஸ்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாரு, ஆதவர்ஜுனாக்கு எதிராக ஒரு நன்றி சொன்னாரு. இப்ப இந்த நன்றி சொல்றதுக்கு பதிலாக அப்புறம் இந்த எல்லாரும் வந்து ஃபயர் விட்டாங்க இல்லையா. சூப்பர் ஸ்டார் நினைச்சா ஒரு போன் கால்ல கத்தம், சூப்பர் ஸ்டார் நினைச்சா ஒரு ஓட்டு கூட இல்ல அடுத்த நாள் காலையில இவன் கட்சி இருக்காது. சூப்பர் ஸ்டார் நினைச்சா இப்போ நினைச்சா அப்படின்னா அவரு கால் நினைச்சா, அவரு கை நினைச்சா அப்படின்னு அவர் என்ன வேணா பண்ணலாம். ஆடுறாரு, ஏதோ பண்றாரு. இப்ப எதுக்கு இது, அதுதான் கேள்வி. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஏடிஎம்கேக்கு ஏதோ சப்போர்ட் பண்றேன், என்டிஏக்கு சப்போர்ட் பண்றது வேலைக்காக இது பண்ணிட்டு இருக்காரு. இது பக்காவா. அது இல்லாம அவங்க பொண்ணு என்ன சொன்னாங்க, எங்க அப்பா அப்படி எல்லாம் கிடையாது, எங்க அப்பா சங்கி கிடையாது. ஆமா ரைட்டுங்க, ரொம்ப சொல்றேன், எங்க அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருப்பி அவர் வந்து இதே தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரு போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுவாரு. அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்றது தெரியாது. சூப்பர் ஸ்டார் ஒரு போன் பண்ணா போதுன்றது அப்ப தெரியாது. சுரேந்தர் படத்துக்கு வந்து சுரேந்தர் 2 படத்துக்கு வந்து விஷ் பண்ணாருன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இந்த வாயின்களுக்கு எல்லாம் தெரியாது சூப்பர் ஸ்டார் யாரு. இப்ப எப்படி விட முடியும்? இப்ப நாங்க பிஸியா இருக்கோம், வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே ஃப்ரிட்ஜ் கொடுக்குது, நாங்க அதை பத்தி போய் ஆராயணும். அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த இதெல்லாம் இருக்கா, ஏசி இருக்கா, இந்த கூலண்ட் ஆயிலாம் இருக்கா, எல்லாத்தையும் நாங்க போய் செக் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இது எங்களால பண்ண முடியாது. நிதி ஆதாரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது விஜய் வந்து கட்சி இது பண்ண போறாரா, கலைக்க போறாரா, என்ன பண்ண போறாரு, 70வது படத்துக்கு கதை கேட்கறாரான்னு நான் வந்து பண்ணுவேனா? ரஜினிக்கு போய் இப்ப ஃபயர் விட்டுட்டு இருப்பேனா? அது ஏதோ ஒரு சின்ன படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கு ஒரு பாராட்டிட்டு போறாரு. ஒரு சினிமாவை வாழ வைக்க கூடாதா? சூப்பர் ஸ்டார் நினைச்சா ஜனநாயகனுக்கு கொடுக்க வேண்டியதான். ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்துச்சுல, நல்லா இருக்குப்பா, நல்லா அரசியல் கருத்தோட உட்காந்து ஒரு கொடுப்பாரு. ஜனநாயகன் ட்ரெய்லருக்குலாம் உட்காந்து கொடுப்பாரு, அவருக்கு வேலை கிடையாது. ஏங்க அப்ப இது வேலையா? படம் பார்த்துட்டு நல்லா இருந்திருக்குன்னு இருக்காருங்க, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அது ஒரு நல்ல படம், நல்ல ஆக்கப்பூர்வமான இந்தியாவை மென்மேலும் வளர வைக்கக்கூடிய ஒரு படம். ரன்வீர் சிங் தானே ஹீரோ, ரன்வீர் சிங் நடிச்சிருக்காரு. ரன்வீர் சிங் அவர் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போற ஒரு பையன். அவர் பண்ணுவாரா? ஜனநாயகன் பண்ணுவாரா? அதனாலயா என்ன இருந்தா நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலங்க. நமக்கு ரஜினி, நம்மளும் ரஜினி வந்து ரொம்ப பிடிக்கும், நமக்கு அதுல எல்லாம் டவுட் கிடையாது. ஆனா இல்ல, சூப்பர் ஸ்டார்னா யார் தெரியுமா? அவரு நினைச்சா ஒரு கால், எனக்கு அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவரு மட்டும் நைட்டு ஒரு பெக்க போட்டுட்டு ஒரு போன் எடுத்து ஒரு கால் போட்டாருன்னா என்ன ஆகும்? ராங் கால்னு சொல்லி வச்சிருவாங்க. இது கூட தெரியாம லூசு பய. நம்ம இது பாத்துறீங்களா வின்னர்ல? ஆமா, வருத்தப்படாத வாலி பேசுற கைப்புள்ள பேசுற காலை கீழே போடுறா சொங்கி. அந்த மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு ஃபயர் விட்டு அத்தனை பேரும், ரஜினிக்கு ஃபயர் விட்டு அத்தனை பேரும் இன்னைக்கு காணும். ஏன்னா இது என்ன மாதிரி படம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் வாங்கி தரலாம். அதுதான் சொல்றேனேங்க, மாட்டாங்கங்க. அவங்கள விடுங்க, மத்தவங்க எல்லாம் யாரு? மத்தவங்க யாரு? இப்போ அந்த படம் வந்து முஸ்லிம்களுக்கு வந்து எதிரா இருக்குது, அது பாகிஸ்தானி முஸ்லிம்களுக்கு எதிரா இருக்குது, அவங்கள பத்தி பேசும்போது எதுக்குடா நீங்களாம் கதறீங்கன்னு அதுக்கு வேற ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கருமத்தை நான் பார்க்கல, அது என்ன படம் கூட எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்றீங்க துரந்தர்னு. நான் அந்த ரன்வீர் சிங் தானே அது? 83 ஒரு படம் நடிச்ச ஹீரோ தானே? 83 அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் எந்த படமும் பார்க்கல, இந்த ஹிந்தி படம் எல்லாம் பார்க்கல. அதுவும் 3D படம் நல்லா இருக்குன்றாங்களேன்னு பார்த்தேன். நமக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுனால போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதானே தவிர ஹிந்தி படத்து மேலேயே. ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், சொல்லுங்க. அவரு ஒரு கிரிக்கெட் கோச். போச்சு
வரலாற மறைக்க முடியாது இப்ப. இருக்கட்டும். நெக்ஸ்ட் போடும் ரஜினிகாந்த் ரொம்ப ஏற்கனவே நம்மள வந்து டென்ஷன் ஆகல. ஏற்கனவே நான் அதை வச்சு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால, நானும் பார்த்தேன். போதும், என்ன இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் பேசுறாங்க நீங்கல்ல. அதே மாதிரி ஒரு டிபேட்ல நக்கீரன் பிரகாஷ் எனக்கு புரியல, ஒரு ட்ரோல் பண்றதுக்காக இவங்க ஏதாவது வாய்ஸ் மாத்தி போடுறாங்களா இல்ல இது பண்றாங்களா இல்ல வேற எவனோ பேசுனதை சிங்க் பண்ணி போடுறாங்களான்னு பாத்துட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வேற அப்படியே கேக்குது, நீ என்ன எழுதி வச்ச, என்ன சொல்ற, என்ன பேசுற, அதான் என்ன டீம்னு தெரியல, என்ன மேட்ச்னு தெரியல, வந்து எதையாவது வளரிட்டு இருக்க வேண்டியது. அவங்க கேட்டது ஏடிஎம்கே பிஜேபிக்கு 27 தொகுதி ஒதுக்கிருக்காங்க, பிஜேபிக்கு 33, 27 + 3. என்னது 27 + 3? 27 + 3 30. அது கூட தாவேக்கா எங்க டிஎம்டிகே சிபி மார்க்ஸ் இல்ல டிவிகே. யோ ஏதாவது ஒண்ணு சொல்லி இருக்கிற எல்லா கட்சி பேரையும் சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி. என்னாச்சுன்னு தெரியல, எல்லா கட்சிக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க, அப்பனாவது முடிச்சிருக்கணும். நீங்க இருக்கிற கட்சி பேர் எல்லா கட்சி பேரையும் சொல்லியாச்சு. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தாவேகா, தேமுதிகான்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால வந்து என்ன பேசுறாரு என்னன்னே வந்து தெரியல. என்ன திடீர்னு எதுவும் இதாயிட்டாரா, எதுவும் சுகர் வந்துருச்சா, பிலோ பிபி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் சொல்லி, ஆனா அவர் ஒரு எப்பவுமே அப்படிதான், ஏதாவது ஒரு ட்வீட் போடுவாரு, ஒன்றும் சம்மந்தமும் இருக்காது, எதுவும் நடக்கவும் நடக்காது, சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ட்வீட் போடுவார். அவர் வெறும் பிரகாஷா இருந்தால் நம்ம வந்து கடந்து போயிடலாம், ஒன்றும் பத்திரிகையாளர் பிரகாஷ் அப்படின்னு கடந்து போயிடலாம். பட் நக்கீரன் போட்டிருக்கிறதுனால தான் வந்து சரி ஓகே பேசியாகணுன்றது இல்லை, ஓகே ஏதோ பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒண்ணு கேட்டா ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாம நடந்துச்சு. சும்மா விஜய் அவர்கள் அப்படின்னாலே குடிச்சிட்டு விழுந்திருக்காரு அப்படின்பாங்களே, இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வயதானவர் பாவம் ஏதாவது இப்படி சொல்லி மாட்டோம் இந்த மாதிரி போயிடுவாங்க. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை, அதுக்குதான் வாரியர் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன. மத்தவங்களுக்கு வந்தா ஒண்ணு, உனக்கு வந்தா அப்படிதான். ரஜினிக்கு எப்படியோ அதே தான் அவருக்கும். அப்படின்னா அவரே ஃபயர் விடுவாங்க. அப்புறம் டக்குனு திடீர்னு யோகி காலில் விழுந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இவரா சிச்சு மறந்து போச்சு, விஜய்க்கு அதெல்லாம் செக்கட்டுக்கு இதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்கன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. பிரச்சனை. அடுத்து நியூஸ் தமிழ் 1824 2418 ஏதோ ஒன்று 1824 நியூஸ் தமிழ் 24/7 இவ்வளவுதான். அதுல 24/7 போதுங்களா? வச்சு பொழந்து எடுத்துட்டாங்க. நேற்றுக்கு இருக்கும்ல, சும்மா வரலடா திமுக மண்டை உடைக்க வந்தானா, ஏதோ நடந்துச்சு, ஏதோ கேள்வி கேட்டாங்க, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் டக்குனுக்குள்ள புந்து கலைபுரம் பண்ணி, அது வழக்கம் போல வழக்கமா என்ன நடக்குமோ அதை நடத்தி காட்டியாச்சு. ஒரு எஃப்ஐஆர் இல்ல, ஒரு வழக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல, அது ஏதோ நடந்துச்சு, போயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு முடிஞ்சு போச்சு. பத்திரிகையாளர் சங்கமும் அதுக்கு வந்து ஒரு கண்டனமும் வந்து ரொம்ப பெரிய அளவுல பெரிய கண்டனங்கள் கொடுத்துட்டாங்க. பயந்து போய் திமுகவும் நடுங்கிருச்சு. ஐயோ என்ன இப்படி ஒரு கண்டனம் வந்துருச்சு, என்ன ஆக போதும் அப்படின்ற ஒரு அளவுக்கு பெரிய பயம் வந்து திமுகவுக்கும் வந்து தொட்டிடுச்சு அப்படின்ற அளவுக்கு. பொதுவாக இது மாதிரிலாம் யாராவது அடிச்சாங்கன்னா அனுதாபப்படுவாங்க, இல்ல ஐயோ இந்த மாதிரி சொன்னாங்க. இவர் அடிச்சதுக்கு ஃபயர் விடுறாங்களே, என்ன காரணம்? நீ அந்த அளவுக்கு பண்ணிருக்கன்னு காரணம், அதான் காரணம். அதான் இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு டிவிக்கே போறது இல்ல. நல்ல வேளை பாய்ஸ் அங்க போகல, அதான் சொல்றேன், மாத்திட்டு இருப்பாங்க தற்குறிகள் உள்ளே பூந்து வேலைகளை செய்து விட்டது அப்படின்னு. அந்த இடத்துல ஒரே ஒரு போர்டு கூட இல்ல, தாவேக்கா போர்டு கூட கிடையாது, அவங்க வந்து போலன்றதுனால போர்டு கூட இல்ல. ஆமா, அதனால வந்து அன்றைய கணிதார் புசி ஆனந்துன்ற மாதிரி, ஆமா போகாதீங்க இப்போதைக்கு போகாதீங்கன்ட்டாங்க. திமுக அங்க திமுக இருந்தாரு, இடுமாவனம் கார்த்தி போயிருந்தார் நாம் தமிழர் கட்சியில இருந்து. அவர் பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கும் ஏதோ கிளாஷ் ஆகி அதுக்கு மேல பதில் சொல்ல முடியல. எங்களை பார்த்தா இந்த கேள்வியை கேட்கற அப்படின்னு சொல்லி டக்குன்னு, ஆமா டக்குன்னு இறங்கி பாவம் அவர் பாட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அவர் மண்டையில ஒண்ணு போட்டு ரத்தம் வர வச்சு. உண்மையாவே இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்றது கொஞ்சம் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னு சில நோக்கத்தோட பண்றாங்க. இல்ல இதெல்லாம் டிஆர்பி வெறி தாங்க. டிஆர்பி வெறியை தாண்டி டிஆர்பி வெறியாவே இருந்தாலும் சில விஷயங்கள் மக்களுக்கு என்ன நடந்திருக்கு, இந்த ஊர்ல என்ன நடக்குது, திமுக இதை பண்ணிருக்கா இல்லையா, இந்த வாக்குறுதியை செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்ல வர இடத்துல அவன் மண்டையவே உடைச்சு, எவன் ப்ரோக்ராம் பண்றானோ அவன் மண்டையை உடைச்சு அவன் பண்ண மாட்டான், இனிமே அவன் பயப்படுவான். இல்ல இந்த சேனல் வந்து ஏன் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிக்கிட்டுன்ற ஒரு யோசனை வரும். அப்ப திமுக அது சக்சஸ் தானே, அப்பாடா அவ்வளவுதான், இப்ப எஃப்ஐஆரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சிருச்சு. இல்ல மட்டுமா
அதுதான் அங்க அந்த குவாரிலேயே வச்சு மண்டையில அடிச்சு சக்சஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன? இதுதாங்க சொல்றேன். இது 2வது தடவை. இது குவாரியில நீ திருந்த மாட்ட, திரும்பி திரும்பி போய் தலையை கொடுக்க வேண்டியது. இனி திருந்த மாட்டேன். ஆனா உன்னோட நோக்கம்லாம் என்ன? டிவிகே எப்படி அழிக்கிறது, ஆமா. டிவிகே எப்படி முடிச்சு விடுறது, இப்படின்றதுதான் நம்ம நோக்கமா இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. வேணும் தல பேச்சு கொஞ்சம் பேச்சா பேசணும் அப்படின்னு. ஆனா அது என்ன இருந்தாலும் ஒரு கண்டனத்திற்குரிய விஷயம். கருத்துனா கருத்து தான், நீ அதை தான் பேசணுமே தவிர கையை நீட்டுறது, கத்தி எடுக்கிறது, மண்டையை உடைக்கிறது, சேர வைக்கிறதுனா அதுக்கு நாளுக்கு நாள் அதிகமா போகும். இப்பவே புரிஞ்சுக்குங்க, இந்த கருத்தையே அவங்களால பொறுத்துக்க முடியல அந்த கட்சியால. அதுக்கே வந்து செய்தியாளர்களை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்கன்னா, மீண்டும் 5 வருடம் கையில கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்ன்றத உங்களுடைய பார்வைக்கே, உங்களுடைய யோசனைக்கே நான் விட்டுறேன். யார் ஒருத்தருக்குமே ஒரு டக்கு டக்குன்னு ஒரு மாற்றம் வேணும். அது அது இருந்தாதான் லாங் டர்மா ரொம்ப லாங் டர்ம் கொடுத்துட்டு நம்ம என்ன அனுபவிக்கிறோம்ன்றது தெரியும். ஆனா அது நம்ம கையில இல்ல. நம்மளால ஒரு 40 தான் வந்து கொடுக்க முடியுது. அதனால வந்து அங்க டெல்லியில வந்து 3வது தடவை ஆட்சிக்கு வந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். இப்ப அதே மாதிரி மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். போஸ் வெங்கட் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், திவ்யா சத்யராஜ் அவங்க பேசினதை பார்த்தோம். போஸ் வெங்கட்டை விட்டுட்டோம். டெய்லியும் ஒண்ணு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆளு அறந்தாங்கில வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. அவரு அறந்தாங்கிங்க, அவர் வேட்புமனு தாக்கல் எல்லாம் பண்ணியிருந்தாரு, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து நிக்கலையே, உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்தா உங்களுக்கு பதிலாக வேற எங்கேயாவது இது உங்களுக்கு அந்த தொகுதியில கூட்டணி கட்சி கொடுத்தோன்னா, எந்த நாய் நின்னாலும் எந்த நரி நின்னாலும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னா காங்கிரஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்காங்க போல. காங்கிரஸ்னாலே ஒரு கிள்ளுக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு, அவங்களோட இதுதானே. அது மாதிரி யோசிச்சு எந்த நாயோ நரியோ நின்னாலும் நாங்க வந்து ஜெயிக்க வச்சு, முதலமைச்சர் கட்சி வந்து எந்த நாயையும் நரியும் நிக்க வச்சானா, இப்ப என்ன நிக்கிறவங்களாம் நாய் நரின்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? மனுஷன் இப்போ மனுஷன் தானே ஆட்சி பண்ணணும். ஒரு இடத்துக்கு ஒரு எம்எல்ஏன்னா அது மனுஷனா தானே இருக்கணும். நம்ம ஒரு நாயை நிக்க வச்சா அது எப்படி, அதுகிட்ட போய் நம்ம எப்படி வந்து அதோட நம்மளோட குறைகளை சொல்றது? நம்ம குறைய சொன்னா அது குறைக்கும். மாத்தி மாத்தி குறைச்சிக்க வேண்டியது. நம்ம குறை அது ஒரு குறை, சரியா போயிட்டு வச்சுங்களேன். இது ஒரு மாதிரி போகும். எப்படி இப்போ நிறைய நிக்க வச்சீங்கன்னா உங்களை கடிக்க வரும், அட்டாக் பண்ண வரும். இந்த பிரச்சனை இருக்கு. ஏதோ நாயினா கூட கமாண்ட் டைகர் வாட்டாமி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. நாய் நரியெல்லாம் நிக்க வச்சு போஸ் வெங்கட் என்னான்னு போய் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு, என்னான்னு போய் பேசுவாரு. இந்த நாய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா, இல்ல இந்த நரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? கூட்டம் வரலன்னா ஒரு ஈகாக்கா கூட வரலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நீ ஈகாக்கா வராமையா இருக்கும். அந்த மாதிரிங்க. எந்த இப்ப காங்கிரஸ்லயே இப்ப யாராவது கூட்டணி நிக்கிறாங்கன்னா எந்த நாய் நின்னாலும் எந்த நரி நின்னாலும் இப்ப எடுத்துக்கணுமா? என்னவோப்பா அப்படியே பேசி பேசி அவர் கொடுக்க வேண்டிய சீட்டை இல்லாம ஆக்கிடுவீங்க போல இருக்கு. ஓப்பா உங்க கட்சி உங்க விருப்பம், என்ன வேணா சொல்லுங்க. நீங்க 8 கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, 5 கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, போனா போவாங்க, வானா வருவாங்க. சகோதரர்னா சகோதரர், தாயுமானவர்னா தாயுமானவர் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு, ஜாலி இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த கூட்டணி அசைக்க முடியாது, பிரச்சனை இருக்காது. ஏன்னா 25 வருஷம் பாஜக இருக்கும். ஸோ 25 வருஷம் இந்த கூட்டணி இருக்கும். ஸோ எப்படி 25 வருஷத்துக்குள்ள அண்ணன் ஒரு 12 சீட்டை தொட்டுருவாரு. லிஸ்ட் போடுறீங்க, சொல்றேங்க. பாஜக இருக்குன்றீங்க. ஏங்க பாஜகவும் இருக்குங்க, திமுகவும் இருக்குங்க, திமுக கூட்டணி கட்சிகளும் இருக்கும். சரி, அண்ணனும் அடுத்த 5 வருஷம் கணக்கு பண்ணுங்க. 2029 காங்கிரஸ் வந்துருச்சுன்னா எங்க வரும்? தெருவுக்கு வேணா வரும் காங்கிரஸ். இவங்க பண்ற ஏங்க இங்க உள்ளூர்லயே எதுவும் பண்ண முடியல, அங்க என்ன பண்றது? இப்பதான் நம்ம 99 தொட்டிருக்கோம். 3வது தேர்தல இப்பதான் 99 தொட்டிருக்கோம். அடுத்து 99னா கூட எவ்வளவு ஆச்சு? 200 தான் வரும். 15 வருஷம் ஆகும். லேட் ஆகும். அதெல்லாம் என்ன லேட் ஆகும். அதுக்குள்ள அண்ணன் 12 சீட்டை தாண்டணும், ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போராடணும், சதீஷ் 4 தடவை மாறிட்டு வந்துருவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. இவரு இளந்தலைவர் வந்து பெருந்தலைவரா மாறி அவரு ராஜ்யசபா எம்பியோ எம்பி எம்எல்ஏவெல்லாம் ஆகிடுவாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, சம்பவங்கள் இன்னும் இருக்கு பார்க்க வேண்டியது. திருமாவர்களுக்கும் அதே கூட்டணியில இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற KMDK, கொங்கு மக்கள் தேசிய கழகம். ஆமா, அது ஒரு சமூக நல்லிணக்க கட்சி. ஆமா, கொங்கு மக்கள் தேசிய கழகம். அந்த கட்சி வந்து சமூக நீதிக்காக தான் போராடுது. கண்டுபிடிச்சிருக்காரு அண்ணன் புதுசா. கொங்கு மக்கள் தேசிய கழகம் ஒரு சமூக நீதி கட்சி அப்படின்றத கண்டுபிடிச்சு பாண்டே கிட்ட சொல்லியிருக்காரு. கிரவுண்ட் இருக்கா? இல்ல பாண்டே, நீங்க அப்படி நினைக்காதீங்க பாண்டே. கொங்கு மக்கள் தேசிய கட்சி நாங்கெல்லாம் வந்து ஒரு சமூக நீதிக்காக, அவங்க எப்ப சமூக நீதிக்காக போறாங்கன்னு ஏதாவது ஒரு வீடியோ காட்டுங்க, ஏதாவது காட்டுங்கன்னா ஜாதி கட்சிக்காக போராடிட்டு இருக்காங்க. போன தேர்தல்ல அவ்வளவு பேச்சு பேசினார் அந்த இது. அதுக்காக அந்த வேட்பாளரையே மாத்தினாங்க கொங்கு மக்கள் தேசிய கழகம். ஆமா, அந்த அப்படிப்பட்ட கட்சியே அண்ணன் சமூக நீதி கட்சின்னு சொல்றாருன்னா அண்ணன் எந்த அளவுக்கு இதா இருக்காருன்னு பாத்துருங்க, ஹீல்ட் ஆயிருக்காருன்னு பாருங்க, மெல்ட் ஆயிருக்காருன்னு பாருங்க அந்த கூட்டணியோட.
இப்போவாது இன்னொரு முட்டு கொடுக்கறது ராஜதந்திரத்தை நீங்களாவது புரிஞ்சுக்கணும்ன்றாரு அவரு. ஐயோ இல்ல, இந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்றதுக்கான இது முட்டு கொடுக்கறது இல்ல. இந்த கூட்டணியை விட்டு நான் எந்த காலத்திலயும் வரமாட்டேன். அவங்களே என்னைய வந்து முத்துப்பட ரஜினி மாதிரி கொண்டு போய் வெளியே தள்ளினாலும் எனது கை என்னை அடித்தது போல் அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிட்டு திருப்பி வருவனே தவிர வெளியே போக மாட்டேன். அந்த தவிர நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன்றதுக்கான அந்த வார்த்தை தான் கொங்கு மக்கள் தேசிய கழகம் ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சின்னு சொன்னது. அது புரியல. கொங்கு மக்கள் தேசிய கழகத்தை பத்தி தெரிஞ்சவங்களும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் மற்ற கட்சியினரும் பார்த்து படிச்சு ஒரு வீடியோ காட்டியிருந்தாங்கன்னா கூட நம்பலாங்க. ஒண்ணு கூட இல்லைங்க அப்படி சமூக நீதிக்காக போராடினது. 0.5 கூட கிடையாதுங்க. 0.5 மைனஸ்ல போடுங்க. மைனஸ் தான். எவ்வளவு போட்டாலும் அது பிளஸுக்கு வராது, அது மைனஸ்ல தான் இருக்கும். நடக்கட்டும். அடுத்து என்ன இருக்கு நீங்க பேச மாட்டேன்பீங்க. நான் வந்து பாட்டு கத்துக்கலான் இருக்கேன் அண்ணன் கிட்ட போய். கத்துக்குங்க, தாராளமா கத்துங்க. முருகன் பாட்டு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்குங்க. மருதமலை மாமணியே ஐயா நின் முகம் காட்டும். எனக்கு அந்த வேலோட வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அதுக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. திருத்தணில அந்த பையன் வேற திரும்பிட்டான். டக்குன்னு எங்க சிரிச்சு சிரிச்சு வச்சிட போறோம்னு டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டான். ஐயோ அண்ணன் ஒரு கோரஸ் எடுத்தாரு பாருங்க. கோரஸ் நான் இல்ல, அண்ணன் சிங்கிள் கோரஸ் அவரு வந்து எடுத்தாரு. மேல பார்த்து அவன் திரும்பிட்டான். இதுக்கு மேல என்னால அடக்க முடியலடா. ஆத்தாடி, இது என்ன வேட்பாளரா நிக்க சொன்னாங்க, பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம எப்படி அனுபவிக்கிறது? வேட்பாளர்னா பரவாயில்ல, ஓட்டு கேட்கலாம். இது என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, ஓட்டு போற இடத்துல எல்லாமே அதாவது சிங்கிள் சாங் எல்லாம் கிடையாது, அப்படி ஆல்பமா தான் இறக்குவாரு அவரு. இப்ப 5 வருஷமா நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஊருக்கு ஒரு பாட்டு, தொகுதிக்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் ராமதாஸின் பிள்ளை அப்படின்னாரு. ஐயோ எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க, என்னதான் நடக்குது இங்க, என்ன சொல்றீங்க? அன்புமணி யாரு அப்பன்னு கேட்டா, நாங்க அவரை பார்த்து தானே வளர்ந்தோம், அவர் தானே எங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்தாரு, சமூக நீதி ஒத்துக்கிட்டாரு. ஐயோ என்னடா சமூக, என்ன எவனை கேட்டாலும் சமூக நீதின்றீங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாரு. பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 25 நாள் 30 நாள் அடுத்து முழுக்க பாட்டு தான். கூட்டு போய் சூப்பர் சிங்கர் நடுவுல மிஸ்கினுக்கு பக்கத்துல உட்கார வைக்க போறாங்க. அப்ப இருக்கு சம்பவம். மிஸ்கின் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல. மிஸ்கின் என்னைக்கு நல்லா இருந்தாரு? நீங்க எப்ப பாத்தீங்க மிஸ்கின் நல்லா இருக்கு? அவராது திடீர்னு ஏதோ ஒரு அறிவுபூர்வமா ஏதாவது ஒண்ணு பேசுறாரு, வாழ்க்கை தத்துவமா ஏதாவது ஒண்ணு பேசுறாரு. இந்த புக்குலாம் நிறைய படிக்கிறாருல்ல, ஏதோ அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இது ஒருபோதும் ஏத்துக்காத மாதிரில இருக்கு. 2 பேரும் நல்லா இருக்கும், அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். நாட்டுல நம்ம வீட்டுல. இவருக்கும் கருப்பு கண்ணாடியா போட்டு பாரு. கண்ணாடிலாம் பண்ண மாட்டான் அண்ணன். அந்த ஐபவர்லாம் நல்லா தான் இருக்கும் அண்ணன். அப்படியா? கண்ணாடிலாம் அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓடுறா இல்லையா அண்ணன் கண்ணாடி நான் பாத்திருக்கேனே. கண்ணாடி போட்டுப்பாரு, அதுக்காக காரணத்துக்காக போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது கருப்பு கண்ணாடி போட்டு கண்ணாடி இருந்திருப்பாரு, அது வேற. அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதுக்கு வேணும் அந்த மேசிவ் கிரவுட் ரெஸ்பான்ஸ். அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசிட்டீங்க. யாருக்குங்க? அண்ணனுக்கு தான். எங்கங்க வந்துச்சு பாக்கலையா? பார்த்தோம், பின்ன சுத்தி ஒரு 35 பேர் இருந்தாங்க. ஆமா, 35 பேருக்கு ஒரு பாட்டு பாடுறது ஒரு பெரிய கிரவுடா? ஒருத்தன் போஸ்ட் பண்ணான், கும்பல்ல வந்து கொடி பிடிச்சது 10 பேரு, போர்டு பிடிச்சது ஒரு 20 பேரு, சுத்தி நின்று பாக்குறது ஒருத்தர், டிரைவர் ஒருத்தர், கேமராமேன் ஒருத்தர், 2 நாய் இருக்குது. 2 நாய் ரோட்ல. இதுதான் அண்ணனோட கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் ஒண்ணு போடுவாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நிஜமாலுமே அது அழிஞ்சிருச்சா இல்ல அழிய போகுதா? நான் எதுவும் இதை பத்தி அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை நான் பேச விரும்பல. இல்லைங்க, இது வந்து சாட்டை அவர்கள் பேசின பேச்சுக்கு வந்து அவங்க பேசின பேச்சு தான் இந்த லட்சணத்துல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்களும் வருது. அவங்க கட்சி, அவங்க என்ன வேணா பண்ணலாம், நிறைய ஃபன் பண்ணலாம். நம்மளோட தார்மீக என்னங்க, இப்ப நம்மளுடைய தார்மீக இது என்னங்க, தாரக மந்திரம் என்ன, விஜய் ஒழிப்பு, விஜய் எதிர்ப்பு தான். அதை அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே அவங்கள போய் அதான் அவங்க சொல்றாங்க, நீ வந்ததுல இருந்து விஜய் அடிக்கிறது மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருந்திருக்கே, அதோட விளைவு தான்டா இது அப்படின்னு சொல்லி ஓ அண்ணனே சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான் சும்மா கிடையாதுங்க. சாட்டையை வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நல்ல முன்னெடுப்பு. இது தொடரணும்னு தான் நானும் விரும்புறேன். சாட்டை அவர்கள் இன்னும் நிறைய பேசணும், நிறைய வீடியோக்கள் போடணும். அவர் ஒரு அஜித் ஃபேன்ன்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அவர் அஜித் ஃபேன்ன்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி விஜய்க்கு எதிராக களமாடி எப்படியாவது விஜய் ஜெயிச்சிருங்க. ஓ புது அஜெண்டாவா? எப்படியாவது விஜய் ஜெயிச்சிருங்க. அப்படி ஆமா. உங்களோட நோக்கம் என்ன? திமுகவை எதிர்த்து நீங்க ஆட்சியை பிடிக்கிறதா? இல்ல விஜய் எதிர்க்கிறது தானே.
அதை சரியா பண்ணுங்க. அதுக்கு சரியான ஆட்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கரெக்டா இருக்கும். சாட்டை, அப்புறம் இந்த இஸ்லாமிய லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, ஆமா அவங்க, அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருமே இப்போ அதானே நோக்கம். அவங்களாம் ஏதோ பேசி ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக. அண்ணன் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காரு, தம்பி ஒரு பக்கம் வந்து விஜய் எதிர்ப்ப ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஜய்க்கு எதிராக ரஜினி அஜித் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடக்கட்டும், நோக்கம் நல்லதாகவே இருக்கு. ஸோ அதனால உங்களோட நோக்கம் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள். இங்க இருந்து இப்படி போகும்போது பார்த்தோன்னா ஏஐல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? அவர் பேசுற மாதிரியா? அது இல்லைங்க, தென்னந்தோப்பு. ஆமா, ஏங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிங்க, அதை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது குபீர் மூமெண்ட் வரவே இல்லை. எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு தோணுச்சு. அது ஒரு இதுன்னு அதை கேஜிஎஃப் சாங்குங்க, அதுக்காக அது ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கேஜிஎஃப் சாங்குக்கும் சின்னம்மாவுக்கும் என்னங்க? இங்கே தான் அண்ணன் இப்படி நடந்து வந்தா புலியில இருந்து அப்படியே மனுஷனா மாறுறாரு பார்த்தோன்னா, அங்க இருந்து அந்த அம்மா வந்து சாரி எல்லாம் இது போட்டு அப்படியே சிங்கப்பெண் மாதிரி அப்படியே வராங்க. உன்னாலே முடியாது என்று ஒரே சொல்லும் நம்பாது. இதுல வேற ஒன்றும் போட்டுருந்தாங்க கேஜிஎஃப்ல. சொல்றேன், சின்னம்மாவுக்கு பாட்டு துரோகத்தால் கண்கள் இன்னும் அந்த அம்மா சென்டிமெண்ட் பாட்டு, கண்கள் என்னும் அதானே, துரோகத்தால் வீழ்ந்தாத இவங்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்றாங்க. இங்க இபிஎஸ் அதை போட்டோன்னா இப்போ அதுக்கு அவங்களுக்கு ஓட்டு விழுந்துருமா? அந்த பாட்டு போட்டா ஓட்டு விழுந்துரும். என்ன அம்மா சென்டிமெண்ட், அது அம்மா சென்டிமெண்ட். சின்னம்மாவுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுகும். பாவம், என்னத்தையோ சொல்லி இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் ஒரு சேர்ந்து இருந்திருக்கலாம். ராமதாஸ், சசிகலா, சீமான்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்திருக்கலாம். ஆமா, ராமதாஸ் அவர் வந்து பார்த்து தான் வளர்ந்துருக்கு. அதுதான் சொல்றேன், எல்லாம் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அணியா மாறி இருக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்களே பேசி ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு முடிச்சிருந்துருக்கலாம். பார்த்தா இவங்க தனித்தனியா நின்று எல்லாரையும் வெறியேற்றிக்கிட்டு இருக்காங்க. தனித்தனியா ஏஐ வீடியோ வருதுங்க. வரட்டும். ஃப்ரிட்ஜ் தான் இப்போதானே ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, அடுத்து இருக்கு இறக்குவாங்கல்ல, அப்போ தெரியும். நம்ம லேப்டாப் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து ஏசி தான். நீங்க யோசிக்காதீங்க, ஏசியா தான் இருக்கும். எனக்கு என்னுடைய கணிப்புப்படி மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜும் கொடுத்தாச்சு. ஒன்று வாஷிங் மிஷின் இல்லைன்னா ஏசி. இது இல்லாம இருக்கவே இருக்காது, வேற ஆப்ஷனே கிடையாது. அதையும் தாண்டி நம்மள ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது ஒன்று நடந்திருக்கட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வச்சுக்குங்கன்ற தீர்க்கதரிசி மாதிரி இவங்க சொல்றது எல்லாமே நடக்குது, ஏதோ இவங்கள்ட்ட ஏதோ இருக்குது பாத்துருங்க அப்படின்றவங்க. ஒன்று 1 hour ஆயிடுச்சுங்க. இல்ல, முக்கியமான இந்த விஷயங்கள் வந்து சொல்லியாகணும். திருமங்கலத்துல வந்து ஒரு 13 வயது சிறுமிக்கு வந்து திமுக, ஆமா 13 வயசு பொண்ணு, கிட்டத்தட்ட 5 வருஷமா ஏதோ பண்ணியிருக்கிறதா செய்தி. போக்சோல கைது பண்ணியிருக்காங்க. 8 வயசுல இருந்தா. ஆமா, போக்சோல கைது பண்ணியிருக்காங்க. தினம் ஏதாவது ஒண்ணு. அதுல பார்த்தா திமுகவுடைய நிர்வாகி அப்படின்ற மாதிரி செய்தி. வழக்கறிஞர் அணி. ஆமா, வழக்கறிஞர் அணியில இருக்காரு. டி நகர் சட்டமன்ற. என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம தினம் ஒரு பாலியல் செய்தி படிக்கிற மாதிரி ஆகுது. அதை வந்து பார்ப்போம், இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குதான்றத பார்ப்போம். கைது பண்ணிட்டாங்க, போக்சோல கைது பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். போக்சோல கைது பண்ணதுன்றது சந்தோஷமான விஷயம். பார்த்துக்குங்க. 13 வயசு பொண்ணு, திமுக நிர்வாகி. சாத்தான்குளத்துக்கு தான் இப்பதான் கிடைச்சிருக்கு. கிடைக்கும், நம்புவோம். பொறுமையா கிடைச்சாலும் நல்ல தீர்ப்பா கிடைக்கும்னு நம்புவோம். சாத்தான்குளத்துல கிடைச்ச மாதிரி இவங்களுக்கும் கிடைக்கும்ன்றத உறுதிப்பட நம்புவோம். ஓகே, நாளைக்கு மீண்டும் பார்ப்போம். நம்ம அந்த அதிமுகவோட தேர்தல் அறிக்கை எல்லாமே டீகோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.